உலக நாயகன் கமலஹாசன் நடிப்புல இந்தியன் படத்துல வர்ற இந்தியன் தாத்தாவுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் என்ன சம்பந்தம்? நேதாஜி அப்படிங்கிறவர் யாரு? நேதாஜி அப்படின்னா மரியாதைக்குரிய தலைவர்னு அர்த்தம். நேதாஜினா அது சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான். 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி தைவான் நாட்டில் விபத்துல இறந்துட்டதா சொல்றாங்க. ரஷ்யாவுக்கு போய் 1970 இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. ஒரு துறவிய போல வட இந்தியாவில் மறைமுகமா வாழ்ந்து 1985 இறந்துட்டாருன்னு இப்படி பல கதைகள் அவரை பத்தி இருக்கு. எது உண்மைன்னு யாராலும் சொல்ல முடியல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கைக்கு பின்னால இருக்கிற அந்த மர்மம் தான் என்ன? அவரோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இந்த வதந்திகளுக்கு காரணம் என்னங்கிறது தெளிவா புரியும். சுபாஷ் சந்திர போஸ் இந்த கம்பீரமான பெயருக்கு சொந்தக்காரர். இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற கட்டாக்குங்கிற இடத்துல 1897 ஜனவரி 23ஆம் தேதி பிறக்கிறார். அவருடைய அப்பா ஜானகிநாத் போஸ் வங்க மன்னர்களுடைய படைத்தலைவர்களாகவும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த மரபுல வந்தவங்க. அவருடைய அம்மா பிரபாவதி தத் அப்படிங்கிற பிரபுக்கள் குலத்திலிருந்து வந்தவங்க. சின்ன வயசுலேயே சுபாஷ் சந்திர போஸுக்கு சுவாமி விவேகானந்தர் மேல மிகுந்த ஈடுபாடு உண்டு. இளங்கலை பட்டப்படிப்பை முடிச்சிருந்த சுபாஷ் சந்திர போஸனுடைய அரசியல் ஆர்வத்தை பார்த்த அவருடைய அப்பா சுபாஷ லண்டனுக்கு அனுப்பி ICS படிக்க வச்சாரு. ஆனா தேசபக்தி மிகுந்த சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்கள்ட்ட வேலை செய்யறதுக்கு பிடிக்காம தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திரும்பவும் இந்தியாவே வந்துட்டார். CR தாஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சித்தரஞ்சன் தாஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி இருந்தப்ப சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு ஒரு கடிதம் போட்டாரு. அந்த கடிதத்தை ஏத்துக்கிட்ட சித்தரஞ்சன் தாஸ் அவரை தன்னோட சேர்த்துக்கிட்டார். அதே சமயத்துல மகாத்மா காந்தியும் இந்திய அரசியல்ல ஈடுபட்டு இருந்தாரு. காந்தியோட போஸ் சந்திச்சு பேசின போது சுபாஷ் சந்திர போஸ் சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் இருக்கவே விரும்பினார். போஸோட திறமைகளை அறிஞ்சிருந்த சித்தரஞ்சன் தாஸ் தன்னுடைய தேசிய கல்லூரியில 25 வயதே ஆன சுபாஷ் சந்திர போஸ தலைவரா நியமிச்சாரு. சுபாஷ் சந்திர போஸ் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு விடுதலை உணர்ச்சி பொங்க சொற்பொழிவும் பாடமும் கத்து தந்தாரு. 1922ஆம் வருடம் வேல்ஸ் இளவரசரை இந்தியாவுக்கு அனுப்ப பிரிட்டன் அரசு தீர்மானித்திருந்தது. இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வேல்ஸ் இளவரசரை வரவேற்கிறதுக்காக நாடு முழுசும் சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டன் அரசருடைய வருகையை இந்திய மக்களும் காங்கிரசும் புறக்கணிக்க முடிவு செஞ்சாங்க. கப்பல் மூலமா மும்பை துறைமுகத்துக்கு வர இருந்த வேல்ஸ் இளவரசரை எதிர்க்கிறதுக்காக காந்தி அழைப்பு விடுத்திருந்தார். இதனால கோபமான ஆங்கில அரசாங்கம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்துறதுக்கு தடை விதிச்சிருந்தது. ஆங்கில அரசாங்கம் தடை விதிச்சிருந்த போதும் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை தரும்போது அங்கு மறியல் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செஞ்சிருந்தது. கல்கத்தாவோட தொண்டர் படையின் தலைவரா சுபாஷ் சந்திர போஸை நியமிச்சிருந்தாங்க. போராட்டத்தோட தீவிரத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கில அரசு சுபாஷ் சந்திர போஸின் தலைமையிலான தொண்டர் படைய சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிச்சு சுபாஷ் சந்திர போஸையும் காங்கிரஸ் தொண்டர்களையும் கைது செஞ்சது. சுபாஷ் சந்திர போஸுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கிடைச்சது. ஜவஹர்லால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் போன்ற தலைவர்களும் கைதானாங்க. சில காரணங்களுக்காக காந்தி போராட்டத்தை நிறுத்தியதனால காந்திக்கு எதிராக பல கண்டனங்கள் எழுந்தன. 1922ஆம் வருஷம் சிறையிலிருந்து வெளியான சித்தரஞ்சன் தாஸ் காங்கிரஸ் மகா சபைக்கு தலைமை தாங்கினார். சட்டசபை தேர்தலில் இந்தியர்கள் போட்டியிட்டு சட்டசபைகளை கைப்பற்றுவதன் மூலம் தான் இந்திய விடுதலையை விரைவில் பெற முடியும் அப்படின்னு CR தாஸும் மோதிலால் நேருவும் கருதினாங்க. ஆனா காந்தி ஆதரவாளர்கள் இதை எதிர்த்தாங்க. இதனால சித்தரஞ்சன் தாஸுக்கும் காந்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. காந்தியுடைய வழிமுறைகளை சித்தரஞ்சன் தாஸ் கண்டிச்சாரு. காங்கிரஸ்ல இருந்தபடி சுயாட்சி கட்சி என்ற அமைப்பை தாஸ் தொடங்கினார். காந்திக்கு பதிலடி தர சுயராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகையை ஆரம்பிச்சு ஆசிரியர் பொறுப்பை சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு தலைமை ஏற்று நடத்திய ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்றார் உத்தம் சிங். அதை கண்டிச்சு காந்தி அறிக்கை விட்டார். ஆனா உத்தம் சிங்கை பாராட்டி கடிதம் அனுப்பினார் சுபாஷ் சந்திர போஸ். மகாத்மா காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் இடையிலான உரசலை இந்த சம்பவம் அதிகரிச்சது. சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்தியுடைய முடிவை எதிர்த்து பேச காங்கிரஸ் தலைவர்களும் தயங்கினாங்க. கல்கத்தா மாகாண தலைவரான சுபாஷ் சந்திர போஸ் காந்தியோட முடிவு தவறு என எதிர்த்தார். மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் மோதல் இங்கிருந்து ஆரம்பிச்சது. சுபாஷ் சந்திர போஸோட முடிவை நேரு ஆதரிச்சாரு. இதனால இருவரும் இணைஞ்சு காங்கிரஸ்ல இருந்தபடியே விடுதலை சங்கம் அப்படிங்கிற பேர்ல இயக்கம் ஒன்றை நடத்தினாங்க. காந்தியுடைய பல முடிவுகளை நேரடியாவே எதிர்த்தாரு சுபாஷ் சந்திர போஸ். இதனால காங்கிரஸ் காரிய குழுவில் இருந்து சுபாஷ் சந்திர போஸ் நீக்கப்பட்டார். உடனே சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் மிதவாதிகள் கைக்கு போய்விட்டது, அங்கு எங்களுக்கு வேலை இல்லை என கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் ஜனநாயக கட்சியை தொடங்கினார். 1939 சுபாஷ் சந்திர போஸ் 2ஆம் முறையா காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். சுபாஷ் சந்திர போஸோட செல்வாக்கு உயர்ந்து வரத காந்தி அறிஞ்சுக்கிட்டு காந்தி அவருக்கு எதிராக ராஜேந்திர பிரசாத்தையும் ஜவஹர்லால் நேருவையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார். அவர்கள் மறுக்க பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார். சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றார். சீதாராமையாவோட தோல்வி தனக்கு பெரிய இழப்பு அப்படின்னு காந்தி வெளிப்படையாவே தெரிவிச்சு உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். அதனால அவரை சமாதானப்படுத்துறதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பதவியில் இருந்து விளங்கினார். 1939 அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கினார். அகில இந்திய தலைவரா நேதாஜியும் தமிழக தலைவரா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும்
எல்லாரும் பதவி ஏத்துக்கிட்டாங்க. மத்திய மாகாண சபைக்கும் கல்கத்தா மாநகராட்சிக்கும் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது. 1924 மாகாண சபைக்கு மேயரா சித்தரஞ்சன் தாஸும் மாநகராட்சி நிர்வாக அதிகாரியா சுபாஷ் சந்திர போஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கல்கத்தா நகர்ல பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டதோட மக்கள் ஆதரவையும் அதிகமா பெற ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த ஆங்கிலேய அரசு நேதாஜிய ஒரு அவசர சட்டத்தின் மூலம் 1924 அக்டோபர் 25ஆம் நாள் கைது செஞ்சு கல்கத்தா மத்திய சிறையில் அடைச்சது. அது மட்டும் இல்லாம வங்காளத்துல பிரிட்டன் அரச கவிழ்க்க அதிகார இயக்கம் ஒண்ணு இருக்குது, அதுல சிலரையே கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு போலி அறிக்கையை வெளியிட்டாங்க. நேதாஜிக்கு ஆதரவா மக்களும் பல தலைவர்களும் நாடு முழுவதும் முழங்கினாங்க. சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவா போராட்டங்கள் வலுவாகிறத பார்த்த அரசு அவரை கடல் கடந்து மாண்டலே சிறைக்கு மாத்தியது. அங்க காலநிலைகள் நேதாஜியோட உடல்நிலைக்கு ஒத்து வராதனால அவர் காச நோய்க்கு ஆளாக நேர்ந்தது. நோயோட தீவிரம் அதிகரிச்சதுனால சுபாஷ் சந்திர போஸும் படுத்த படுக்கையா இருந்தார். பிரிட்டன் அரசு மருத்துவ பரிசோதனைக்கு கூட அவரை அனுமதிக்கல. இதனால காங்கிரஸ் அவரை வெளியே கொண்டு வர ஒரே வழி 1926 தேர்தலில் நேதாஜியை சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கிறது தான் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. நேதாஜியும் அதுக்கு உடன்பட்டாரு. சிறையில் இருந்தவாறே வேட்பாளர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். பிரிட்டன் அரசு அந்த அறிக்கையை வெளியிட மறுத்துட்டாங்க. வேட்பாளர் தேர்தல் அறிக்கையும் வெளியே வராத இருந்த போதும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நேதாஜி வெற்றி பெற்றார். இந்த நிலைமையுடைய தீவிரத்தை உணர்ந்துகிட்ட பிரிட்டன் அரசு சுபாஷ் சந்திர போஸை அல்மோரா சிறைக்கு மாத்தி சிகிச்சை அளிச்சாங்க. அவருடைய மோசமான உடல்நிலையை பார்த்துட்டு இனி அவரு பிழைக்க போறதில்ல அப்படின்னு பிரிட்டன் அரசாங்கம் தீர்மானித்து அவரை நிபந்தனை இல்லாம விடுதலை செஞ்சாங்க. இரண்டாவது உலக போர் ஆரம்பிச்சது. இந்திய மக்களுடைய ஒத்துழைப்பை பிரிட்டன் அரசு கேட்டுச்சு. ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டன் ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டுறதுல ஈடுபட்டார். நேதாஜியை பிரிட்டன் அரசு கைது செஞ்சு சிறையில் போட்டுச்சு. உலக போரோட ஆரம்பத்தில் பிரிட்டன் அரசுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரிட்டன் அரசுடைய எதிரி நாடுகளுடைய ஒத்துழைப்போட இந்தியாவை விடுவிக்கணும் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சாரு. அதுக்கு சிறையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு திட்டம் போட்டாரு. 1940 நவம்பர்ல சிறையில உண்ணாவிரதம் தொடங்கினாரு. சுபாஷ் சந்திர போஸ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா பெரும் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பிரிட்டன் அரசு தெரிஞ்சு வச்சிருந்தது. உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவர்கிட்ட அதிகாரிங்க கெஞ்சினாங்க. ஆனா சுபாஷ் அதுக்கு இணங்கல. உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆச்சு. நேதாஜியுடைய உடல்நிலை மோசமடைஞ்சது. வேறு வழி இல்லாம நேதாஜியை அரசாங்கம் விடுதலை செஞ்சது. ஆனா அவர் வீட்டை சுத்தி ரகசிய காவலர்களை சாதாரண உடையில 24 மணி நேரமும் கண்காணிச்சபடியே வச்சிருந்தாங்க. இந்தியாவிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் தீர்மானிச்சார். 1941 ஜனவரி 15ஆம் நாள் நேதாஜி ஒரு முஸ்லீம் போல தாடி வச்சுக்கிட்டு மாறு வேடத்துல தப்பிச்சு போனார். கல்கத்தாவில இருந்து ட்ரெயின்ல பயணம் செஞ்சாரு. தற்போது பாகிஸ்தான்ல இருக்கிற பெஷாவர் நகரை அடைஞ்சு இந்தியாவுடைய எல்லையை கடந்தாரு. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் போனாரு. அங்கிருந்து இத்தாலி நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் நேதாஜி தொடர்பு கொண்டு இத்தாலிக்கு செல்ல அனுமதி வாங்கினார். ரஷ்யா வழியா இத்தாலிக்கு செல்லணும் அப்படிங்கிறது நேதாஜியுடைய திட்டம். ஆனா எதிர்பாராத விதமா ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லர் இருந்து அழைப்பு வந்துச்சு. அதை ஏத்துக்கிட்ட நேதாஜி ட்ரெயின் மூலமா மாஸ்கோ போய் அங்கிருந்து ஜெர்மனி தலைநகரான பெர்லினுக்கு போய் சேர்ந்தார். அவர் ஜெர்மனி வந்து சேர்ந்த செய்தியை மார்ச் 28ஆம் தேதி ஜெர்மனி பத்திரிகைங்க வெளியிட்டுச்சு. ஹிட்லர் நேதாஜி கிட்ட முழு ஆதரவு தருவதா உறுதியளிச்சார். 1941 சுதந்திர இந்திய மையம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி சேவையும் உருவாக்கி விடுதலை தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்கள்கிட்ட விதைச்சாரு. நாட்டுக்குன்னு தனி கொடியை உருவாக்கி ஜனகணமான பாடலை தேசிய கீதமா அறிவிச்சாரு. ஒரு கட்டத்துல ஜெர்மனி இத்தாலியோடைய உதவி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஜப்பான் செல்ல முடிவு செஞ்சு நீர்மூழ்கி கப்பல் மூலமா ஜப்பான் போனாரு. அங்க ஜெனரல் டோஜோவை சந்திச்சு உதவி கேட்டாரு. அவருக்கு உதவிகள் தயாரானச்சு. பிரிட்டானிய அரசுக்கு எதிராக ராஸ் பிகாரி போஸால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய ராணுவத்தை மீள் உருவாக்கம் செஞ்சு அதன் தலைவரானாரு சுபாஷ் சந்திர போஸ். விடுதலைக்காக போராடி நாட்டுக்காக உயிர் தர இளைஞர்கள் வேணும்னு ஆட்களை திரட்டி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் எல்லாரும் காந்தியுடைய அகிம்சை வழி போராட்டத்தில் ஈடுபட்டதுனால ராணுவத்துக்கு சில பேரே போனாங்க. தமிழகத்தில் முத்துராமலிங்க தேவரால் சுமார் 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் ராணுவத்தில் இணைஞ்சாங்க. 1943 அக்டோபர் 21 சிங்கப்பூர்ல நடந்த மாநாட்டில் சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர அரசு பிரகடனத்தை வெளியிட்டார். டிசம்பர் 29ஆம் தேதி அரசினுடைய தலைவரா தேசிய கொடியை ஏத்தினார். அவரை ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, சீனா உட்பட 9 நாடுகள் ஆதரிச்சது. பர்மாவில் இருந்துகிட்டே தேசிய படையை இந்தியாவை நோக்கி முன்னோக்கி நடத்தினார். பிரிட்டன் அரசனுடைய படைகளை தாக்கு பிடிக்க முடியல. மனம் தளராம இந்தியாவோட எல்லை கோடு வர வந்தவங்க பிரிட்டன் அரசு கொன்று குவிச்சது. இந்திய தேசிய படை தோல்வியை தழுவுச்சு. அது மட்டும் இல்லாம ஜப்பான் 2ஆம் உலக போர்ல சரணடைஞ்சது. அதனால போரை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆளானார். நேதாஜி
சுபாஷ் சந்திர போஸ் ரஷ்யாவுக்கு விமானத்தில் செல்லும்போது விபத்தில் இறந்துட்டதா செய்தி வெளியாச்சு. ஆனா தைவான் நாடு அப்படி ஒரு விபத்தே நடக்கல அப்படின்னு மறுத்துச்சு. நேதாஜி இறந்துட்டாருன்னு பல பேரும் நம்பல. நேதாஜி இறந்துட்டாருன்னா அவருடைய உடலை ஏன் மக்கள்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு கேட்டாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் பல தலைவருங்க நேதாஜி உயிரோடு இருக்காரு, அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டாரு, அங்க இருக்காரு அப்படின்னும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி 1956 ஏப்ரல் மாதம் முன்னாள் பிரதமர் நேரு ஆட்சியின் போது நேதாஜி பற்றிய உண்மைகளை கண்டறிய 3 பேர் கொண்ட ஷா நவாஸ் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. அந்த ஆணையம் பல இடங்களுக்கு சென்று விசாரணை நடத்துச்சு. இறுதியில் 3 உறுப்பினர்களை 2 பேர் டோக்கியோவில் உள்ள புத்தர் கோவிலில் இருக்கிறது அவருடைய ஆஸ்தி தான் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாங்க. 3வது உறுப்பினரான சுரேஷ் சந்திர போஸ் இதை ஏற்க மறுத்து தனி அறிக்கை கொடுத்தார். 1999ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியின் போது முகர்ஜி ஆணைய அறிக்கையின்படி நேதாஜி விமான விபத்தில் இறக்கல, சோவியத் ரஷ்யாவுக்கு தப்பி சென்று இருக்கலாம் அப்படின்னு அந்த அறிக்கையில கூறப்பட்டுச்சு. நேதாஜியுடைய மரணம் குறித்து தெளிவான முடிவுக்கு வர முடியல. உத்தரப்பிரதேசத்தில் 1985 வரை வாழ்ந்த இந்து துறவி பகவான்ஜி அல்லது கும்நபி பாபா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. அந்த துறவி மரணமானதும் அவருடைய முகம் அமிலம் மூலம் சிதைக்கப்பட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் சந்தேகத்துக்கு காரணமாச்சு. பகவான்ஜியுடைய கையெழுத்தும் சுபாஷ் சந்திர போஸுடைய கையெழுத்தும் ஒத்து போச்சு. அதனால பகவான்ஜி தான் போஸ் அப்படிங்கிற நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றுச்சு. ஆனாலும் முகர்ஜி ஆணையம் இன்னும் வலுவான சான்று வேணும்னு அதை நிராகரிச்சது. இந்திய தேசிய ராணுவம் நெருக்கடியான நிலையில் இருந்தப்பவும் ஆகஸ்ட் 15, 1945 அவர் இறுதியா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நமது வரலாற்றில் நாம சற்றும் எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன். இந்த தற்காலிக தோல்வியால் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் உணர்வுகளை தளர விடாதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் எதிர்காலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள். இந்தியாவை நிரந்தரமாக அடிமை தலையில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லது விரைவில் இந்தியா விடுதலை அடையும். ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற அந்த உரை அவருடைய இறுதி உரையா இருந்துச்சு.